ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழை பொறுத்தளவுக்கு 100 மார்க்ஸு. இதுக்கு ஒரு என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, போயம்ஸு, அடுத்து அதுக்கான பொயட்ஸ் யார் யார் அப்படின்றது, நெக்ஸ்ட்டு ப்ரோஸு, கிராமரு, ஆத்தர்ஸ், அப்புறம் புக் நேம்ஸ் என்ன எழுதியிருக்காங்க, ப்ளஸ் அது எந்த ஆத்தருக்கு எழுதியிருக்காங்க, அண்ட் இம்பார்ட்டண்ட் லைன்ஸு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது ப்ராவர்ப்ஸு, இதெல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80% பேட்டர்ன் ரிப்பீட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு பாதி விஷயம் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிராமரை பொறுத்தளவுக்கு ரூல்ஸை நீங்கள் தினமும் ஒரு 2 ரூல் அந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு டேரக்ட் கொஷின்ஸாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே போதும். எது வந்தாலும் நீங்கள் அடிச்சு விட்றலாம். நெக்ஸ்ட்டு போயம்ஸை பொறுத்தளவுக்கு யார் எழுதுனாங்க, அதோட மெயின் ஐடியா என்ன, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி பிளான் என்ன அப்படின்னா ஒரு போயம், ஒரு ஸ்டோரி, ஒரு கிராமர் ரூல், இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் எம்சிக்யூஎஸ் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமச்சீர் கல்வி புக்ஸ் நீங்கள் எல்லாமே பை பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பழைய புக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுதான் தமிழ் 100 மார்க்ஸுன்றனால இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் பண்ணுற அந்த ஒரு இது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நேம் நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிராமரை பொறுத்தளவுக்கு அதாவது பெயர், வினை சொற்கள், சொல்லின் பொருள், அப்புறம் இடைச்சொற்கள், இந்த மாதிரி மெயினான கீ டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 6th to 10th தமிழ் சமச்சீர் புக்ஸு, அப்புறம் 11th 12th கீ லெசன்ஸ் ஏதாவது, அண்ட் நீங்கள் இதுக்கு சக்தி சுகா கைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் எம்சிக்யூஸ் ஆப்புன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸு, குவஸ் ஆப்ஸு, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவுக்கு 75 கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட் 35 to 40 கொஷின்ஸ் ஒவ்வொரு இது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியில் பொறுத்தளவுக்கு ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ், கீ இயர்ஸ், அதுக்கான ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிஎனோட ஹிஸ்ட்ரி, லோக்கல் கிங்ஸ் யார் யார் இருந்தாங்க, என்னென்ன வார்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சுப்பிரமணிய பாரதி, மருது பிரதர்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பாலிட்டி பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ், அதாவது A24னா என்ன, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட் வெர்சஸ் பிஎம் பவர்ஸ், இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சரும் பஞ்சாயத் ராஜ், அதாவது அந்த மாதிரியான பாலிட்டி டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு இந்தியன் ரிவர்ஸ், டேம்ஸு, மவுண்டெயின்ஸ், மான்சூன் விண்ட்ஸு, டயக்ராம் பேஸ்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசோர்ஸஸ் 5 இயர்ஸ் கொஷின்ஸை பார்த்தாலே போதும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினை எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மைண்ட் மேப் அப்படின்னா டெய்லி ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கையும் அப்படியே மைண்ட் மேப் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே டெய்லி ஒரு சின்ன சின்ன நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை அவர் ஒரு கைடு வாங்கி வச்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி கைடு. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு மென்டல் எபிலிட்டி பொறுத்தளவுக்கு நம்பர் சீரியஸ், சிம்பிளிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், வென் டயக்ராம், அப்புறம் ஏஜ் ப்ராப்ளம், கேலண்டர் அண்ட் கிளாக், இதெல்லாம் கேட்குறாங்க. ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸு ப்ளஸ் யூனிட் டிஜிட் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அது. நெக்ஸ்ட்டு நம்பர் சீரீஸ்னால் +2, அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 - 1, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த டைம்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த டைரக்ஷன் வரைஞ்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். கேலண்டர் பொறுத்தளவுக்கு 6 இயர்ஸில் என்ன வந்திருக்கோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணி
பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து clock 30 டிகிரி. ஸோ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் வந்து நல்லா அந்த கிளாக்குக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் வென் டயக்ராம் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் வந்து ஷியராக உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நம்பர் சீரிஸ், சிம்பிளிஃபிகேஷன், டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண வரும். கேலண்டர், கிளாக்கு இதுக்கெலாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி வந்து ஒரு 10 சம்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியுதான்னு பார்த்து ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ்க்கு வந்து சக்தி கைடு, டிஎன்பிஎஸ்சி கைடு, ஆர்எஸ் அகர்வால் பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மென்டல் எபிலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹை அக்யூரசி ப்ளஸ் ஸ்பீட் இருக்கும் போது ஈஸி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ப்ராக்டிஸ் ப்ளஸ் பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சூப்பராக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ.